Welcome to my channel Superhero Motorsports for all. ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் ரைடர் ராஜி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராயல் என்ஃபீல்டு கோ ஆன் கிளாசிக் 350. எஸ், ஒரு கிளாசிக் 350 செக்மெண்ட்டில் பாபர் ஸ்டைலில் ஒரு சிங்கிள் செட்டப் சீட்டில் மீட்டியர் டிசைன் ஃபுட்பெக் டிசைனில் ஒரு க்ரூசர் டைப் ஹேண்டலில் டிஜிட்டல் கன்சோலில் ஒரு 4 கலர் ஆப்ஷன் டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷனில் ராயல் என்ஃபீல்டு கோ ஆன் கிளாசிக் 350 பைக்கை கோவாவில் இந்த மந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 ஆல்ரெடி ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வெஹிக்கிள் தான், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெஹிக்கிள் கூட. ஸோ அந்த பைக்கில் ஒரு சில அப்டேட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பாபர் ஸ்டைல் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது போக இது ஒரு சிங்கிள் சீட்டில் செட்டப் பண்ணியிருக்காங்க. இதோட மீட்டியார் பார்த்தீங்க, மீட்டியாரில் இருக்கிற நம்ம ஃபுட்பேக் பார்த்துருப்போம். ஸோ அதே சேம் பேட்டர்ன் தான் இந்த ராயல் என்ஃபீல்டு கோ ஆன் கிளாசிக் 350லையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது போக இதில் ஒரு டிஜிட்டல் கன்சோலும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷனையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு இத்தனை அப்டேட்ஸையும் இந்த ராயல் என்ஃபீல்டு கோ ஆன் கிளாசிக் 350ல் அப்டேட் பண்ணி மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு கோ ஆன் கிளாசிக் 350ல் ஜே பிளாட்ஃபார்ம் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 1, வால்வு பர் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 2, இதோட சிசி 350 சிசி, மேக்ஸிமம் பவரும் டார்க்கும் பார்த்தீங்கன்னா சேம் கிளாசிக் 350ல் இருக்கிற அதே 20 பிஹெச்பியும் 6100 ஆர்பிஎம்மும், டார்க் பார்த்தீங்கன்னா 27 Nm டார்க்கும் 4000 ஆர்பிஎம்மும் கொடுத்துருக்காங்க. இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல், இதில் 6 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ 5 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா செயின் ட்ரைவ். இதோட கியர் ஷிஃப்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 டவுன் 4 அப். போர் பார்த்தீங்கன்னா 75 mm, ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 85 mm கொடுத்துருக்காங்க. இதோட கூலிங் சிஸ்டம் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கூலிங் சிஸ்டம்லேயும் இதில் லிக்விட் கூல் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 13 liters. ஸோ இதோட வீல்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா இதில் ஸ்போக் வீல் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் வீல் சைஸ் பார்த்திங்கன்னா 19 inches, ரியர் வீல் சைஸ் பார்த்திங்கன்னா 16 inches கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 190/19, ரியர் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 130/90/16 கொடுத்துருக்காங்க. இதோட டயர் டைப் பார்த்திங்கன்னா டியூப்லெஸ். பிரேக்கிங் சிஸ்டம் டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் டைப் பார்த்திங்கன்னா டிஸ்க் 300 mm, ரியர் பிரேக் டைப் டிஸ்க் 270 mm கொடுத்துருக்காங்க. இதில் கிளாசிக் 350ல் இருக்கிற ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ரியர் சஸ்பென்ஷன் வந்துட்டு இதில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் அப்ஸ் அண்ட் டவுன் டெலிஸ்கோப் பார்த்திங்கன்னா 41 mm ஃபோக்ஸும் 130 mm ட்ராவல் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ட்வின் டியூப் எல்மென்ஷன் ஷாக்ஸும் அப்சர்வர் வித் 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ப்ரீடோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ராயல் என்ஃபீல்டு கோ ஆன் கிளாசிக் 350ல் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட சேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ட்வின் டவுன் டியூப் ஸ்பைன் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 197 kgs, சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 750 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350ல் பார்த்தீங்கன்னா 805 mm கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 750 mm ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு எர்கோனமிக்ஸ் டிசைனில் ஒரு க்ரூசர் டைப் நல்ல ஹேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் டிரைவிங்காக உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ரைடிங் கொடுக்கறதுக்காக இதோட சீட்டிங் கெப்பாசிட்டி வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல சிட்டிங் பொசிஷனில் உட்காந்து ரைட் பண்ணுறதுக்காக இந்த சீட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே பார்த்திங்கன்னா 170 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் லென்த் பார்த்திங்கன்னா 2130 mm, ஓவரால் வித் பார்த்திங்க அப்படின்னா 825 mm கொடுத்துருக்காங்க. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 1200 mm, வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 1400 mm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் டிசைன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட நியூ பாடி பார்த்திங்கன்னா ஒரு பாபர் டிசைனில்
ஸ்மூத்து அக்லரேஷன் எஃபர்ட்லெஸ் ரைடிங்காக கொடுத்துருக்காங்க. இதோட ஆப் ஸ்டைல் ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டிரைவிங்காக கொடுத்துருக்காங்க. இதில் சொன்ன மாதிரி எல்இடி லைட், அனலாக் கன்சோல், ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா இந்த 4 கலர் ஆப்ஷன்லுமே அந்த ஃபியூல் டேங்க்கு கிட்ட அதோட டிசைன் வந்துட்டு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது போக அதே மாதிரி லோ ஸ்லங் சீட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட பேக்கில் பார்த்திங்கன்னா 20 அப்சர்வர் ரியர் சஸ்பென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எக்ஸாஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல லாங் இதிலே கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் அண்ட் ஃப்ரண்ட் லேம்ப் பார்த்திங்கன்னா எல்லாமே எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக இதில் ஒரு ரெட்ரோ டைப் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு லாங் டிரைவிங்கில் ரிலாக்ஸ்டாக நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஒரு எக்கனாமிக் டிசைன் ஒரு ஹேண்டில் பாரோட இந்த இத்தனை அப்டேட்ஸையும் கொடுத்து ராயல் என்ஃபீல்டு கோ ஆன் கிளாசிக் 350 வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் கோ ஆன் கிளாசிக் 350. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 கலர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பர்பிள் ஹேஸ், ஷாக் பிளாக், ட்ரிப்டியல், ராவா ரெட். ஸோ இந்த 4 கலர் ஆப்ஷனில் தான் ராயல் என்ஃபீல்டு கோ ஆன் கிளாசிக் 350 கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு இதோட கலர் ஆப்ஷன் டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. So thank you and please subscribe to YouTube channel Superhero Motorsports, YouTube handle at MFA Tamil, at MFA English, Superhero Motorsports for all. Thank you.